தமிழ் நெஞ்சங்களுக்கு நல்வணக்கம். இது தமிழ் இன்ஃபோபீடியா. கேஷ்பேக் கிரெடிட் கார்டு தான் வந்து இன்றைக்கி மார்க்கெட்டில் ட்ரெண்டு. கிரெடிட் கார்ட்ஸ்லாம் வந்து கிரெடிட் லிமிட்டை பற்றி பேசுகிறாங்களோ இல்லையோ, எடுப்புலேயே வந்து எவ்வளோ கேஷ்பேக் கொடுப்போம், எவ்வளோ ரிவார்ட் பாயிண்ட் கொடுப்போம், ரிவார்ட் பாயிண்ட்டை எப்படிலாம் நீங்கள் கேஷ்பேக்காக கன்வெர்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இப்போ பேசுகிறாங்க. ரிவார்ட் பாயிண்ட்ஸுக்கு வந்து சோப்பு சீப்பு கண்ணாடி வாங்கின காலம்லாம் வளையறி போச்சு. இப்போ ரிவார்ட் பாயிண்ட்டுக்கு வந்து ஹாட் கேஷ் கொடுக்குற பிளேயில் வந்து எல்லாருமே இறங்கியிருக்காங்க. ஸோ இன்றைக்கி தேதியில் மார்க்கெட்டில் லீடிங் ட்ரெண்டிங் கேஷ்பேக் கிரெடிட் கார்ட்ஸ் ஒரு 4 கிரெடிட் கார்டு எடுத்து அதை ஹெட் ஆன் கம்பேரிசன் தான் இந்த வீடியோவில் நம்ம பண்ணியிருக்கோம். இதில் ஒரு சில கிரெடிட் கார்டை வந்து நம்ம இதுக்கு முன்னாடி இண்டிவிஜுவல் ரிவ்யூ பண்ணியிருக்கோம். அந்த ரிவ்யூவோட லிங்க்லாம் நான் கார்டில் கொடுக்குறேன். நீங்கள் பார்க்கலன்னா டீட்டெயில் ரிவ்யூ அங்கே போய் பாருங்கள். பட் இங்கே நம்ம பண்ண போகிறது என்னென்னா, இந்த கிரெடிட் கார்டெல்லாம் 1-to-1 கம்பேர் பண்ணி எது பெஸ்ட் கிரெடிட் கார்டு, வின்னர் யார் அப்படின்னு தான் இந்த வீடியோவில் நம்ம சொல்ல போகிறோம். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வீடியோ பார்த்து முடிக்கும் போது இந்த கார்டாக பெஸ்ட்டு கார்டு அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கே ஒரு டவுட் வரும். ஒரு சர்ப்ரைசிங்கான ஒரு கார்டு தான் வந்து வின் பண்ணியிருக்கு. ஸோ வாங்க டைம் வேஸ்ட் பண்ணால் வீடியோக்குள்ளே போகலாம். பணம் சம்பாதிக்கிறது, பணம் சேர்த்து வைக்கிறது, பணத்தை பெருக்கிறதுங்கிறது ஒரு பெரிய கலை. இதை வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக கற்றுக்குறாங்க. இந்த கலையை பற்றி டீட்டெயிலாக பேசுகிற புக்கு தான் வந்து மணி மாஸ்டர் தி கேம். இந்த புக்கு எழுதுனது நன் அதர் தான் நம்ம ஃபேமஸ் கோச் டோனி ராபின்ஸ். எனக்கு டோனி ராபின்ஸ் ரொம்ப பிடிக்கும். இந்த புக்கும் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இந்த புக்கை இது வரைக்கும் படிக்காதவங்களுக்கு இந்த புக்கை ஒரு சம்மரியாக, இந்த புக்கை பற்றின ஒரு ரத்தின சுருக்கமான ஒரு வரைவு வந்து நம்ம குக்கு எஃப்எம்ல கொடுத்துருக்காங்க. வெறும் 1 hour 40 minutes தான் வந்து இந்த சம்மரி. பட் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யாரெல்லாம் உட்காந்து ஒரு ஃபுல் புக் படிக்கணுமோ அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்களாம் வந்து இந்த சம்மரி படிக்கலாம். கண்டிப்பாக அந்த புக்கில் இருக்கிற சாராம்சம் எல்லாத்தையுமே நம்ம இதில் தெரிஞ்சுக்கலாம். குக்கு எஃப்எம்ல வந்து மோர் தேன் 10,000 hours ஆஃப் ஆடியோ புக் நம்ம கேட்டு ரசிக்கிறதுக்காக நம்ம தமிழில் ரெடியாக இருக்குது. இந்த கிறிஸ்மஸில் சாண்டா கிளாஸ் கொடுக்குற கிஃப்ட் என்னென்னா நம்ம குக்கு எஃப்எம் தான். எஸ், மந்த்லி சப்ஸ்கிரிப்ஷன் வெறும் 39 ரூபாய்க்கு 60% டிஸ்கவுண்ட் வந்து குக்கு எஃப்எம்ல கொடுக்குறாங்க. அதுக்கு நீங்கள் யூஸ் பண்ண வேண்டிய கோடு வந்து Santa60. இது வரைக்கும் நீங்கள் குக்கு எஃப்எம் ட்ரை பண்ணல அப்படின்னா கீழே லிங்க் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக டவுன்லோட் பண்ணி குக்கு எஃப்எம் ட்ரை பண்ணுங்கள். குக்கு எஃப்எம்மோட இந்த சேல் வந்து 24th and 25th டிசம்பரில் நடக்குது. ஸோ கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க. முதல்ல நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, கேஷ்பேக் ஆஃபர் என்னெல்லாம் கொடுக்குறாங்க அப்படின்னு. ஸோ ஃபஸ்ட்டு கிரெடிட் கார்டு என்னென்னா ஆக்சிஸ் பேங்க் ஏஎஸ் கிரெடிட் கார்டு. இவங்க என்ன மாதிரியான கேஷ்பேக்லாம் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜிபேயில் நீங்கள் பில் பேமெண்ட் பண்ணுறீங்களா அதுக்கு 5% கேஷ்பேக் கொடுக்குறாங்க. ஸோ ஜிபேயில் நீங்கள் என்ன மாதிரியான பில் பேமெண்ட் பண்ணாலும் சரி, மொபைல் பில்லோ, கேபிள் பில்லோ, டிடிஎஸ் பில்லோ, எந்த பில்லு பே பண்ணாலும் அதுக்கு 5% கேஷ்பேக். 4% கேஷ்பேக் வந்து ஸ்விக்கி, ஜொமேட்டோ, ஓலா இங்கெல்லாம் நீங்கள் வந்து பே பண்ணீங்க அப்படின்னா வந்து இதில் வந்து 4% கேஷ்பேக் கொடுக்குறாங்க. மற்ற எந்த வகையான பேமெண்ட்டாக இருந்தாலும் சரி, ஆன்லைன் ஆஃப்லைன் எதுவாக இருந்தாலும் 2% கேஷ்பேக் கொடுக்குறாங்க ஏஎஸ் கார்டில். அதே நீங்கள் ஃப்ளிப்கார்ட் ஆக்சிஸ் பேங்க் கார்டு பார்த்தீங்கன்னா, ஃப்ளிப்கார்ட்லேயும் மிந்த்ரா ஃப்ளிப்கார்ட்டோட தான் இல்லையா. ஸோ அதில் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணும்போது அந்த வேல்யூக்கு 5% கேஷ்பேக் கொடுக்குறாங்க. 4% கேஷ்பேக் வந்து ஸ்விக்கி, ஊபர் இந்த மாதிரி பார்ட்னர் மெர்ச்சன்ட்ஸ் நிறைய வச்சுருக்காங்க. அதில் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லான மெர்ச்சன்ட் வந்து ஸ்விக்கி, ஊபர் தான். ஸோ இவங்களுக்குலாம் 4% கேஷ்பேக் கொடுக்குறாங்க. மற்ற எங்கே ஸ்பெண்ட் பண்ணாலும் 1.5% கேஷ்பேக் கொடுக்குறாங்க. அடுத்து அமேசான் பே ஐசிஐசிஐ பேங்க் கிரெடிட் கார்டு. இந்த கார்டு பார்த்தீங்கன்னா அமேசானில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா, நீங்கள் ப்ரைம் மெம்பராக இருந்தால் 5% கேஷ்பேக்கும், நான் ப்ரைம் மெம்பராக இருந்தால் 3% கேஷ்பேக் கொடுக்குறாங்க. இது வந்து எக்ஸ்க்ளூசிவ் ஃபார் அமேசான் பர்ச்சேஸ்க்கு. மற்றபடி அவங்க ஒரு பார்ட்னர்ஸ் மெர்ச்சன்ட் லிஸ்ட் வச்சுருக்காங்க. பெருசாக யூஸ்ஃபுல்லாக அதில் என்ன இருக்குதுன்னு எனக்கு தெரியல. பட் அவங்களுக்கெல்லாம் வந்து 2% கேஷ்பேக். அதுக்கப்புறம் மற்ற எந்த வகையான டிரான்சாக்ஷன் ஆன்லைன் ஆஃப்லைன் எது பண்ணாலும் 1% கேஷ்பேக் கொடுக்குறாங்க. லிஸ்ட்டில் 4வது இருக்கிறது வந்து நம்ம SBI கேஷ்பேக் கார்டு. இது வந்து எல்லா வகையான ஆன்லைன் டிரான்சாக்ஷனுக்கும் 5% கேஷ்பேக் கொடுக்குறாங்க. அதில் வந்து இந்த இடம் அந்த மெர்ச்சன்ட் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. எல்லாருக்குமே 5% கேஷ்பேக். மற்றபடி ஆஃப்லைன் பர்ச்சேஸ் எது பண்ணாலும் அவங்க எல்லாருக்கும் 1% கேஷ்பேக் SBI கார்டில் கொடுக்குறாங்க. கேஷ்பேக் டீட்டெயில் பார்த்துட்டோம். இதில் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ எல்லா கார்ட்லேயுமே பார்த்தீங்கன்னா கேஷ்பேக்கு லிமிட் கிடையாது. எல்லா கார்ட்லேயும் லிமிட் கிடையாதுன்னு நம்ம சொன்னாலும் SBI கார்டில் 5%, அதாவது அசிலரேட்டட் கேஷ்பேக்குன்னு சொல்கிறாங்க. அந்த 5% கேஷ்பேக் வந்து 10% தான், 10,000 வரைக்கும் தான் நீங்கள் வந்து பெர் மந்த் அதை வந்து ஏர்ன் பண்ண முடியும். அப்படி 10,000 நீங்கள் ஏர்ன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மற்ற கேஷ்பேக் எல்லாமே 1% தான் வரும். ஸ்டில் கேஷ்பேக் வந்துட்டே தான் இருக்கும், டோன்ட் கெட் மீ ராங். பட் அசிலரேட்டட் கேஷ்பேக்கான 5%க்கு வந்து 10,000 ரூபா வரைக்கும் தான் அலவுடு. கேஷ்பேக் என்ன ஃபார்மெட்டில் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேஷ் கிரெடிட் டு அக்கௌண்ட். எதில்? ஏஎஸ் கிரெடிட் கார்டு, ஃப்ளிப்கார்ட் கிரெடிட் கார்டு, அதுக்கப்புறம் SBI கிரெடிட் கார்டு. ஆனால் அமேசான் கிரெடிட் கார்டில் எப்படி கொடுக்குறாங்கன்னா, அமேசான் பே பேலன்ஸாக கொடுக்குறாங்க. விச் இஸ் ஈக்குவலன்ட் டு மணி. நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் அங்கே கிரெடிட் பண்ணுறாங்களோ அவ்வளோ அமௌண்ட்டே அமேசானில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஆனாலும் உங்களுக்கு ஹாட் கேஷாக வந்து அடுத்த ஸ்டேட்மெண்ட்டில் கிரெடிட் பண்ணாமல் அமேசான் பே பேலன்ஸாக கொடுக்குறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அமேசான் பே கார்டில் வந்து இது ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ். ஸோ எதுக்கெல்லாம் வந்து கேஷ்பேக் கிடையாது? கிட்டத்தட்ட எல்லாருக்கும் ஒரே ரூல் தான்.
அமேசானுக்கும் இந்த ரோல் பொருந்தும் என்று நான் நம்புகிறேன். ஆனால் அவங்க வந்து அதை வெப்சைட்டில் கொடுக்கல. நீங்கள் ஃபியூவல் போட்டிங்கன்னா உங்களுக்கு கேஷ்பேக் கிடையாது, இஎம்ஐ பே பண்ணிங்கன்னா கேஷ்பேக் கிடையாது, ஏதாவது வாலெட் லோட் பண்ணிங்க அதுக்கு கேஷ்பேக் கிடையாது, கேஷ் வித்ட்ரா பண்ணிங்க கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணி அப்படின்னா அதுக்கு கேஷ்பேக் கிடையாது. ஸோ கேஷ்பேக் பற்றி பார்த்துட்டோம். அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா சார்ஜஸ். ஸோ என்னென்ன சார்ஜஸ் யார் சார்ஜ் பண்ணுறாங்க, எவ்வளவு பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஆக்சிஸ் பேங்க் ஏஸ் கிரெடிட் கார்டு வந்து 499 ரூபா ஜாயினிங் ஃபீ சார்ஜ் பண்ணுறாங்க. இது ரிவர்சபிள் கிடையாது. அதே மாதிரி ஃப்ளிப்கார்ட் கிரெடிட் கார்டு வந்து 500 ரூபா ஜாயினிங் ஃபீ சார்ஜ் பண்ணுறாங்க. இது வந்து ரிவர்சபிள் நீங்கள் ஸ்பெண்ட் லிமிட் அதிகமாக இருந்தால். ஏஸ் கிரெடிட் கார்டுக்குமே வந்து செகண்ட் இயர்லேருந்து ஸ்பெண்ட் லிமிட் வந்து 2 லட்ச ரூபா என்னமோ ஒரு வருஷத்தில் இருந்தது அப்படின்னா அவங்களுக்கு வந்து இந்த ஜாயினிங் ஃபீ ரிவர்சபிள். அமேசான் பேயில் வந்து ஜாயினிங் ஃபீயும் கிடையாது, ரினுவல் ஃபீயும் கிடையாது. ஸோ மற்ற கார்டில் மாதிரி ஜாயினிங் ஃபீ வாங்கிட்டு அதுக்கப்புறம் ரிவர்ஸ் பண்ணி கொடுக்குறேன் பேஸ்ட் ஆன் ஸ்பெண்ட் அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. ஸோ எந்த வகையான ஜாயினிங் ஃபீயோ ரினுவல் ஃபீயோ அமேசான் பே பேலன்ஸில் கிடையாது. அதுவே எஸ்பிஐ கிரெடிட் கார்டு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜாயினிங் ஃபீ வந்து எஸ்பிஐ கிரெடிட் கார்டில் கிடையாது. ஆனால் செகண்ட் இயர்லேருந்து 999 + GST போடுறாங்க ரினுவல் சார்ஜஸ். அதுவே நீங்கள் 2 லட்ச ரூபா ஒரு வருஷத்துக்கு பே பண்ணிட்டீங்க இல்லை ஸ்பெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த 999 கிடையாது. ஸோ எல்லா இடத்துலையுமே வந்து ஸ்பெண்ட் பேஸ்ட் ரிவர்சல் தான் இருக்குது, ஜாயினிங் ஃபீ அண்ட் ரினுவல் ஃபீ. ஆனால் அமேசான் பே பேலன்ஸில் மட்டும் அது கிடையாது. ஸோ இதுதான் இவங்க சார்ஜ் பண்ண இன்ட்ரெஸ்ட் ரேட். இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் எப்போ உங்களுக்கு சார்ஜ் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் கேஷ் அட்வான்ஸ் எடுத்தாலோ என்னைக்கு எடுக்கிறீங்களோ அன்னையிலேருந்து கேஷ் அட்வான்ஸுக்கு இன்ட்ரெஸ்ட் உண்டு. அது போக இப்போ இஎம்ஐ டிரான்சாக்ஷன் சூஸ் பண்ணுறீங்க இல்லை வந்து கட்டாமல் விட்டுட்டீங்க அந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் சார்ஜ் ஆகும். ஸோ நீங்கள் பார்த்தாலே தெரியும், ஆக்சிஸ் பேங்க்கில் இருக்கிற 2 கிரெடிட் கார்டுமே 52.86 தான் per annum. அமேசான் பே வந்து 45.60 ஓரளவுக்கு பரவாயில்ல. ஆனால் இதில் பெஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்பிஐ கிரெடிட் கார்டு தான். ஜஸ்ட் 42% per annum. ஜஸ்ட்டா கிரெடிட் கார்டில் அது சிம்பிள். மற்ற சார்ஜஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஒரே மாதிரி தான் சார்ஜ் பண்ணுறாங்க. நீங்கள் கேஷ் வித்ட்ரா பண்ணிங்கன்னா எவ்வளோ வித்ட்ரா பண்ணிங்களோ அதில் 2.5% வந்து சர்சார்ஜ் இருக்குது. அதே சமயம் நீங்கள் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் டிரான்சாக்ஷன்லாம் பண்ணீங்க, நீங்கள் ஃபாரினில் தான் அதை போய் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இந்தியாவிலே இருந்து நீங்கள் டாலர்ஸில் பே பண்ணீங்க இல்லை பவுண்ட்ஸில் பே பண்ணுறீங்க அப்படின்னா மார்க்அப் ஃபீன்னு ஒன்று போடுவாங்க, அது 3.5%. பட் இதில் ஒரு செக் என்ன அப்படின்னா, ஆக்சிஸ் பேங்க்லேயும் எஸ்பிஐலேயும் வந்து மினிமம் 500 rupees வாங்குறாங்க இந்த மினிமம் சார்ஜஸ். ஆனால் இதே வந்து அமேசான் பே ஐசிஐசிஐ பேங்க் கிரெடிட் கார்டில் வந்து மினிமம் 300 ரூபா தான் வாங்குறாங்க. ஸோ கேஷ்பேக் எப்படி கொடுக்குறாங்கன்னு பார்த்தாச்சு, சார்ஜஸ் எப்படி போகிறாங்கன்னு பார்த்தாச்சு, பெனிஃபிட்ஸ் என்னென்ன இருக்குன்னு பார்க்கணும்ல. ஸோ அதையும் ஒவ்வொன்றா பார்ப்போம். என்ன பெனிஃபிட் இருக்குது? ஃபியூல் சர்சார்ஜ் வேவர் கொடுக்குறாங்க. எவ்வளோ கொடுக்குறாங்க? ஒரு மாதத்துக்கு 500 ரூபா வரைக்கும் கொடுக்குறாங்க ஏஸ் கிரெடிட் கார்டில். அதே ஃப்ளிப்கார்ட் ஆக்சிஸ் பேங்க் கிரெடிட் கார்டில் 400 ரூபா தான் கொடுக்குறாங்க. பட் இதில் ரொம்ப ஒஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்பிஐ கார்டு வெறும் 100 ரூபா தான். ஸோ மாதத்துக்கு நீங்கள் 10,000 ரூபாய்க்கு தான் பெட்ரோல் போட முடியும். அது வரைக்கும் தான் சர்சார்ஜ் வேவர். 40,000 50,000லாம் போட முடியாது. பட் இதில் பெஸ்ட்டு யாருன்னு கேட்டிங்கன்னா நம்ம அமேசான் பே ஐசிஐசிஐ கம்ப்ளீட் வேவர் ஆஃப் ஃபியூல் சர்சார்ஜ் இருக்குது. எந்த வகையான மேக்ஸிமம் லிமிட்டும் கிடையாது. இந்த ஏர்போர்ட் லான்ச் வந்து என் மைண்டில் ஒரு ஓரமாக இருந்துகிட்டே இருக்கும். யாரெல்லாம் ஏர்போர்ட் லான்ச் கொடுக்குறாங்க அப்படின்னு நான் பார்த்துட்டே இருப்பேன். அதில் பார்த்தீங்கன்னா அமேசான் பே ஐசிஐசிஐ தவிர மற்ற எல்லாருமே 4 டொமஸ்டிக் லான்ச் ஆக்சஸ் பெர் இயர் கொடுக்குறாங்க. அதனால் வந்து இது ஒரு குவார்ட்டருக்கு 1 தான் நீங்கள் யூஸ் பண்ண முடியும். இது போக வேறு ஏதாவது பெனிஃபிட்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குது. ஏஸ் கிரெடிட் கார்டில் வந்து டைனிங் டிலைட்ஸ் அப்படின்னு ஒன்று வச்சுருக்காங்க. டைனிங் டிலைட்ஸ் என்னென்னா அவங்களுக்கு பார்ட்னர் ரெஸ்டாரண்ட்ஸ் வந்து இந்தியா ஃபுல்லாக இருக்குது. அங்கே நீங்கள் சாப்பிட்டுட்டு நீங்கள் இந்த கார்டு ஸ்வைப் பண்ணிங்க அப்படின்னா 15%லேருந்து 20% வரைக்கும் டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. பட் அதுக்கும் நிறைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம் இருக்குது. அந்த ரெஸ்டாரண்ட்டில் நம்ம போவோமா அப்படிங்கிறதுலாம் வேறு கேள்வி. பட் இதுதான் அவங்க கொடுக்குற அடிஷ்னல் பெனிஃபிட். ஆக்சிஸ் பேங்க் ஃப்ளிப்கார்ட் கார்டுலேயும் அமேசான் ஐசிஐசிஐலையும் பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட்லேயும் அமேசான்லேயும் உங்களுக்கு நோ காஸ்ட் இஎம்ஐ கிடைக்கும். இது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். எல்லா இடத்துலையுமே வந்து மற்றவங்க நோ காஸ்ட் இஎம்ஐ கொடுப்பாங்க. ஒரு சில ஸ்பெஷல் ப்ராடக்ட்ஸுக்கு வந்து எல்லா பேங்க்குமே நோ காஸ்ட் இஎம்ஐ கொடுப்பாங்க. ஆனால் எல்லா ப்ராடக்ட்டுக்கும் நோ காஸ்ட் இஎம்ஐ வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த 2 கார்டில் ஏதாவது ஒன்று தான் வாங்கி வச்சுக்கணும். பட் இப்போவுமே நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னா வந்து எல்லா ப்ராடக்ட்ஸுக்கு வந்து இப்போல்லாம் வந்து முன்னாடி மாதிரி வந்து எல்லாரும் நோ காஸ்ட் இஎம்ஐ கொடுக்கறது இல்லை. அமேசான் பேயாக இருந்தாலும் சரி, ஃப்ளிப்கார்ட் ஆக்சிஸ் பேங்காக இருந்தாலும் சரி, இவங்களுமே செலக்டட் ப்ராடக்ட்ஸ் தான் கொடுக்குறாங்க. பட் வென் கம்பேர்ட் டு அதர் பேங்க்ஸ் நீங்கள் இந்த 2 கிரெடிட் கார்டில் பர்ச்சேஸ் பண்ணும்போது உங்களுக்கு நிறைய நோ காஸ்ட் இஎம்ஐ ஆப்ஷன்ஸ் இருக்குது. இது ஒரு பெரிய பெனிஃபிட் தான் நான் சொல்லுவேன். எஸ்பிஐ கிரெடிட் கார்டு வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஒன்றுமே பண்ணலங்க. பெருசாக எந்த எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்டும் கிடையாது. பியோர் கேஷ் எப்படி வேணால் கேஷ்பேக் வந்து நீ கேஷாக வாங்கிக்கோ, அதுக்கு மேலே என்கிட்ட பேசாத அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க. ஸோ இந்த லாட்டில் யார் வின்னர் அப்படின்னா என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன், அதே போக பெனிஃபிட்ஸ் ஃபீச்சர்ஸ் எல்லாம் கம்பேர் பண்ணும்போது யார் வின்னர் அப்படின்னா நம்ம எஸ்பிஐ கார்டு தான் வின்னர். ஏன் மற்ற எல்லாருமே வந்து நோ லிமிட் அப்படின்னு சொல்லியிருந்தாலும் எல்லாருமே ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் வச்சுருக்காங்க. நீங்கள் ஸ்விக்கியில் தான் ஸ்வைப் பண்ணால் தான் இவ்வளோ கேஷ்பேக் கொடுப்போம், ஜிபேயில் பே பண்ணால் தான் அந்த மாதிரி கேஷ்பேக் கொடுப்போம் அப்படின்னு. ஆனால் தலைவர் மட்டும்தான்
எனி ஆன்லைன் 5% எடுத்துக்கோ, எனி ஆஃப்லைன் 1% எடுத்துக்கோ. ஸோ அதுதான் ரொம்ப முக்கியம். கோர் எவ்வளோ கேஷ்பேக் நமக்கு வருது அப்படிங்கிறது தான் முக்கியம். இது அமேசான் பே பேலன்ஸ் உங்களுக்கு ஓகே, அமேசான் பே பேலன்ஸில் இருந்தால் கூட நான் செலவு பண்ணிப்பேன் சார், நான் நிறைய அமேசானில் ஆர்டர் பண்ணுவேன் அப்படின்னா செகண்ட் பிளேஸ் வந்து அமேசான் பே ஐசிஐசிஐ கொடுக்கலாம். பட் என்னை பொறுத்த வரைக்கும் கேஷ்பேக்னா பியோர் கேஷ்பேக் கொடுத்து லீடராக இருக்கிறது இந்த செக்மெண்ட்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா SBI கேஷ்பேக் கிரெடிட் கார்டு தான். ஸோ நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்குலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புறேன். கண்டிப்பாக நீங்கள் SBI கேஷ்பேக் கிரெடிட் கார்டோ இல்லை மற்ற கேஷ்பேக் கார்ட்ஸோ வச்சிருந்தீங்க அப்படின்னா அதை கம்பேர் பண்ணுறதுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புறேன். ஸோ இந்த கார்ட்ஸ்லாம் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களா, அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது, SBI எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது, ICICI பேங்க் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது, இதெல்லாம் நம்ம கமெண்ட்டில் போடுங்க. எல்லாரும் தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். வேறு யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்யவும், சப்போர்ட் செய்யவும். இதே போல் ஒரு நல்ல வீடியோவோட அடுத்த வாரம் உங்களை எல்லாம் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.